வணக்கம். கம்பம் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்கு. இதுல சுயேட்சை வேட்பாளர்கள் நிறைய பேர் நிக்கறாங்க. ஆனா அவங்க போஸ்டர்ல இருக்கிற பேரையும் முகத்தையும் தாண்டி அவங்கள பத்தி நமக்கு உண்மையாவே என்ன தெரியும்? வாங்க, அவங்க கொடுத்த அஃபிடவிட், அதாவது பிரமாண பத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு நாமளே அலசி ஆராய்வோம். நீங்க ஒரு வாக்காளரா இருந்தா இந்த கேள்வி கண்டிப்பா உங்க மனசுலயும் வந்திருக்கும் இல்லையா? அதுக்கு பதில் தேடுறது தான் இந்த பகுப்பாய்வோட நோக்கமே. வேட்பாளர்கள் கொடுத்த அதிகாரப்பூர்வ ஆவணங்களை வச்சு நீங்க ஒரு தெளிவான முடிவெடுக்க நாங்க உதவ போறோம். சரி, இதுல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓட்டம் பாத்திரலாம். முதல்ல சுயேட்சை வேட்பாளர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்களோட சொத்து விவரங்களை பார்ப்போம். அதுக்கு அடுத்து அவங்க வருமானத்துக்கும் சொத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு ஆராய்வோம். கிரிமினல் வழக்குகள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு கடைசியா எல்லாத்தையும் ஒரே டேபிள்ல ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த தகவல்களை நீங்களே எப்படி சரிபார்க்கலாம்னு கூட சொல்ல போறோம். ஓகே, நம்மளோட பகுதிக்குள்ள போகலாம். கம்பம் தொகுதியில போட்டியிடுற சுயேட்சை வேட்பாளர்கள் யாரு, அவங்க கொடுத்த அஃபிடவிட் அடிப்படையில அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதோ இவங்க தான் நாம இந்த பகுப்பாய்வுல பார்க்க போற வேட்பாளர்கள். இவங்களோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வச்சு ஒவ்வொருத்தர் பத்தியும் ஒரு தெளிவான சித்திரத்தை உருவாக்க முயற்சி பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி வேட்பாளர்களோட நிதி பின்னணி. ஒருத்தரோட சொத்து விவரங்கள் அவங்களோட நிதி நிலைமையை மட்டும் இல்ல, அவங்களோட நிர்வாக திறமையும் கூட நமக்கு ஓரளவுக்கு காட்டிடும். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, முழுமையான நிதி தகவல் கிடைச்ச 2 வேட்பாளர்களோட சொத்துக்களை நம்ம ஒப்பிட்டு இருக்கோம். விஜயகுமார்ஜி மற்றும் அவரோட குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் 24.34 லட்சம் ரூபாய். அதே மாதிரி வினோத்குமார் ஆர் மற்றும் அவரோட குடும்பத்தோட சொத்து மதிப்பு 22 லட்சம் ரூபாயா இருக்கு. விஜய்குமார் ஜியோட கணக்கை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அவரோட மொத்த சொத்து மதிப்பு 24,34,000 ரூபாய். அதுல சுமார் 10 லட்சம் ரூபாய் கடன், அதாவது பொறுப்புகள் இருக்கு. சோ இதை கழிச்சதுக்கு அப்புறம் அவரோட நிகர மதிப்பு சுமார் 14,25,000 ரூபாய் வருது. இப்போ வினோத்குமார் ஆர் அவரோட நிதி நிலையை பார்ப்போம். இவரோட மொத்த சொத்து மதிப்பு 22 லட்சம் ரூபாய். இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 21,30,000 ரூபாய் அசையா சொத்துக்களா, அதாவது நிலம், வீடு மாதிரியும் வெறும் 70,000 ரூபாய் மட்டும்தான் அசையும் சொத்துக்களா இருக்கு. இப்பதான் நாம இந்த பகுப்பாய்வோட மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அறிவிச்ச சொத்துக்கும் அறிவிச்ச வருமானத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வாக்காளரா நீங்க இதை கண்டிப்பா கவனிக்கணும். இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. லட்சக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிற சில வேட்பாளர்கள் கடந்த சில வருஷமா தங்களுக்கு எந்த வருமானமோ இல்ல, அதாவது ஜீரோ இன்கம்னு அவங்களோட வருமான வரி கணக்குல காட்டியிருக்கிறாங்க. இந்த டேபிள பாருங்க. வினோத்குமார் ஆர் கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஆனா கடந்த 5 வருஷமா அவரோட வருமானம் 0. அதே மாதிரிதான் ஆர் பழனிராஜன், அசோக் குமார் ஆர், இவங்களுக்கும் வருமானம் 0 தான் அறிவிச்சிருக்காங்க. சொத்து மட்டும் இருக்கும்போது வருமானம் எப்படி 0 இருக்க முடியும்? இது வாக்காளர்களாகிய நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, இதோ அதுக்கான ஆதாரம். இது வினோத்குமார் ஆர் கொடுத்த பிரமாண பத்திரத்தோட ஒரு பகுதி தான். வருமானம் காட்ட வேண்டிய இடத்துல கடந்த 5 வருஷத்துக்கும் ஏதுமில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. ஆனா எல்லாருமே இப்படி இல்ல. நேர்மையா தங்களோட வருமானத்தை அறிவிச்ச வேட்பாளர்களும் இருக்காங்க. பிரகாஷ் பி மற்றும் அவரோட மனைவி கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாயும், முத்துக்குமரன் மற்றும் அவரோட மனைவி சுமார் 12 லட்சம் ரூபாயும் வருமானமா காட்டியிருக்காங்க. எல்ஆர் ஸ்ரவணன் மற்றும் விஜயகுமார்ஜி கூட தங்களோட வருமானத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த 2 விதமான தகவல்களையும் பார்க்கும்போது ஒரு ஓட்டரா உங்க மனசுல என்ன கேள்வி வருது? ஒரு வேட்பாளரோட நிதி வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்? இத நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். சரி, பண விவகாரத்தை விட்டுட்டு அடுத்த முக்கியமான பகுதிக்கு போலாம். ஒரு வேட்பாளரோட பின்னணியை தெரிஞ்சுக்க அவங்க மேல ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப அவசியம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாம பார்த்த வரைக்கும் எந்த சுயேட்சை வேட்பாளரும் தங்களுக்கு மேல கிரிமினல் வழக்குகள் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லல. இது வாக்காளர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியான செய்தி. இதோ பாருங்க, இது பிரமாண பத்திரத்தோட இன்னொரு பகுதி. குற்றவியல் வழக்குகள் சம்பந்தமான கேள்விக்கு பொருந்தாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க அறிவிப்பு படி அவங்க மேல எந்த வழக்கும் இல்ல. ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஃபைனல் ஸ்கோர் கார்டு மாதிரி பார்க்கலாம். இது எல்லா வேட்பாளர்களையும் ஒரே இடத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்க உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த இறுதி மதிப்பீட்டை தான் நம்மளோட முழு பகுப்பாய்வோட சுருக்கம். யாருக்கெல்லாம் வருமானம் இருக்கு, யாருக்கு சொத்து இருந்தும் வருமானம் இல்ல, யார் மேலையும் கிரிமினல் வழக்குகள் இல்லைன்னு ஒரே பார்வையில நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு டேபிளே உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிடும்.
இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். நாங்க உங்களுக்கு எல்லா தகவல்களையும் தொகுத்து கொடுத்துட்டோம். ஆனா ஒரு வாக்காளரா இதையெல்லாம் நீங்களே ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்க வேண்டியது உங்க உரிமை மற்றும் கடமை. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபம். நீங்க தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டுக்கு போங்க. அங்க கம்பம் தொகுதியை தேர்ந்தெடுத்து எல்லா வேட்பாளர்களோட பிரமாண பத்திரங்களையும் டவுன்லோட் பண்ணி நீங்களே முழுசா படிக்கலாம். நாம சொல்றதெல்லாம் உண்மையானு நீங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா உண்மைகளும் உங்க கையில இருக்கு. ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க எது முக்கியம்? அவரோட நிதி வெளிப்படைத்தன்மையா, குற்றப்பின்னணி இல்லாததா, இல்ல வேற ஏதாவது காரணமா? கம்பத்தோட எதிர்காலத்துக்கு சரியான தேர்வை எது தீர்மானிக்க போகுது? இந்த கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிக்கிறோம். நல்லா சிந்திச்சு உங்க வாக்க பதிவு பண்ணுங்க.